டேங்கோஸ் வணக்கம். நான் உங்கள் சுஜித். இப்போ வந்து ஊரில் வந்து ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு திருவிழா நடக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக காந்தாரா மூவி பார்த்துருப்பீங்க. அதில் நடக்கிற மாதிரி தான் அந்த நிறைய வேஷம் கட்டி இங்கே கோயிலில் கூத்து நடக்கும். ஸோ அங்கே அந்த வேஷம் கட்டி இருக்கவர் தான் இப்போது பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. இதுதாங்க அந்த கோவில். இந்த கோவில்களோட திருவிழா தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ கோவிலை ஃபுல்லாக லைட் பண்ணி ரொம்ப அட்டகாசமாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோவிலோட முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த கூத்து நடக்குது. ஸோ கோவிலோட சாமி இதுதான், சாமி சிலை, மெயின் சிலை இதுதான். இப்போ நடந்த கூத்து வந்து குரு பகவானோட கூத்து. இப்போ இது வந்து இந்த கூத்து நடக்கிற அலங்காரம் பண்ற இடம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் ஃபுல்லா அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். இதுவும் அலங்காரம் தாங்க. இந்த தென்னை இலை அதுல செய்யற இது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி இருக்கும். இதை வந்து தலையில வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. எவ்வளவு வெயிட்னு தெரியல, ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 kgs இருக்கும் அந்த மூங்கில் எல்லாமே சேர்த்து. இது அந்த மூங்கிலோட ஸ்கெலிட்டன். இது மேலதான் அந்த தென்னை இலையை வச்சு கட்டுவாங்க. அங்க ஒருத்தர் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்து இதுதான் அந்த கோவில் முன்னாடி இருக்கிற அந்த மைதானம். இந்த இடத்துலதான் அந்த கூத்து எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற அந்த மரக்கட்டை இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்ச நேரத்துல அதை பத்த வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது அந்த நெருப்பு மேல வந்து கால்ல எட்டி உதைப்பாங்க. கூத்து நடக்கும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. நானும் கொஞ்சம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன். நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த குரு பகவானோட பர்ஃபார்மன்ஸ் தான். அவரோட என் ஸ்டேஜ், அந்த நெருப்பு பாருங்க காலையே எப்படி எட்டி உதைக்கிறாங்கன்ட்டு. இதே மாதிரி தான் அடுத்து வர கூத்துல எல்லாமே நிறைய இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு ஆவேசமா சுத்தி முடியும் போது அவங்க ஒரு மாதிரி மயக்கம் போட்டு அந்த சாமி வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அங்க இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கள ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. இது அடுத்த கூத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு வெள்ளாட்டுன்னு சொல்லுவாங்க, நடுவில் ஒரு ஃபில்லர் மாதிரி அந்த ப்ரிப்பேர் ஆகிற டைம்ல இவங்க வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மரக்கட்டையை வந்து இப்போ பத்த வச்சிருக்காங்க. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. இது வந்து குட்டிச்சாத்தான் பர்ஃபார்மன்ஸ்ங்க. இது கொஞ்சம் ஆவேசமா இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்து வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு கையில ஃபுல்லா மை தேய்ச்சிட்டு ஒரு ஃபன் பாட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாரு. பக்கத்துல பாஸ் பண்ணி போகும்போது பயங்கர ஒரு ஆவேசமா இருந்தது. நம்ம அந்த கேமரால பாக்குற மாதிரிலாம் இல்ல, ஒரு பயங்கர ஒரு உக்ரமா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் அது பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு.
இந்த குட்டிச்சாத்தன் வந்து அவரோட ஆல்மோஸ்ட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொஞ்சம் அந்த உக்ரமா இப்ப சுத்துவாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பரவச நிலை வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 பேர் ஹோல்ட் பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு போவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பரவசமா ஆவேசமா ஆடுறது. கூட்டு போய் அங்க உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிலோட குடும்பத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு அவரு வந்து இந்த குறி சொல்லுவாரு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு நீங்க பாக்குறது. குட்டிச்சாத்தன் பெர்ஃபார்ம் பண்ணார் இல்லைங்களா, அவரோட காஸ்டியூம்ஸ் ரிமூவ் பண்றது, அது பாருங்க அதுல எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோ இருக்குங்க. அதை மொத்தம் வேர் பண்ணிட்டு தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அந்த ஃப்ரேம் இது மேலதான் மொத்த காஸ்டியூம்ஸையும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த வேற காஸ்டியூம் மாத்திட்டு வந்துட்டாரு, பிளாக் கலர். அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு கையில இப்போ மை நல்லா தேய்ச்சிட்டு, இது ஒரு ஃபன் பாட்டு. எந்த குட்டி பசங்க எல்லாம் ஓடுறாங்களோ அவங்கள துரத்தி பிடிச்சி அவங்க ஃபேஸ்ல ஃபுல்லா மை பூசி விடுவாங்க. இப்போ ஒரு பையன் மாட்டிக்கிட்டா இப்ப அவனுக்கு அதான் நடக்க போகுது. இந்த குட்டிச்சாத்தா ஓடி வந்து அவங்களை பிடிக்கும் போது ஓடாம இருந்தாருன்னா கொஞ்சம் மை எடுத்து கண்ணத்துல தடவிட்டு விட்டுருவாங்க. அப்படி இல்ல அந்த குட்டிச்சாத்தனை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணாங்கன்னா இப்ப அந்த பையனுக்கு பூசுற மாதிரி தான் ஃபுல்லா அப்பி விட்டுருவாங்க ஃபேஸ்ல. அவனை மறுநாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சேர்த்து வச்சு செய்வாங்க அந்த பையனை கிண்டல் பண்ணிட்டு. ஷூட் பண்ணிட்டு இருந்து பக்கத்துல ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஓடலைன்றனால அவங்க கண்ணத்துல சும்மா மைய அப்பிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த சைட்ல எல்லாம் பசங்க ஓடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது துரத்துற பாருங்க. இது வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட் தான் அந்த இதுல. இது வந்து குலிகன் அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவர் தான் அந்த நான் முன்னாடி காமிச்ச இல்லைங்களா, பெரிய விறகு பத்த வச்சிருந்தாங்களே, அதை ஃபுல்லாத்தையும் தட்டி காலில் எட்டி உதைப்பாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடுப்பை சுத்தி கட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா அது தென்னை ஓலை. அந்த இலை ஓலை சொல்லுவாங்களா, இலசா இருக்கிற அந்த தென்னை ஓலையை நல்லா பிச்சுட்டு அதை கட்டியிருப்பாங்க. இப்ப அவர் பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல போய் உட்காந்துருப்பாரு, அவங்க பிடிச்சி எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி அவர் நிறைய தடவை பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா அவர் நெருப்புல இருந்து எழுந்துக்க மாட்டாங்க, இவங்க வந்து அவரை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி. இந்த மறுபடியும் போய் உட்காந்துட்டு இருப்பாருங்க. அப்புறம் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா காலில் அந்த நெருப்பை ஃபுல்லா எட்டி உதைப்பாங்க. அது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா முடிகிற வரைக்கும் அவ்வளோ டைம்ஸ் அதை காலில் எட்டி உதைப்பாரு. நான் இப்போ இந்த ஷார்ட் வீடியோஸ்ல கம்மியா தான் காமிச்சிருக்கேன். பட் கிட்டத்தட்ட இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours நடந்தது. அவர் அந்த குலிகன் வந்து அந்த நெருப்பை எட்டி உதைக்கிற ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த குலிகன் வந்து இன்னொரு சைட்ல இருக்க சாமி கிட்ட வேண்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அந்த முன்னாடி நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பெரிய மூங்கில் ஒரு 15 அடி ஹைட்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அவர் தலையில வச்சுட்டு அடுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஸோ குலிகனோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours இருந்தது. அவரோட அந்த தென்னை ஓலை எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ல ஃபுல்லா எரிஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோ ஹெவியா இருக்கிற அந்த மூங்கில் இதை வந்து வச்சு கீழே படுத்துட்டு திருப்பியும் அந்த போஸ்ட்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் எழுந்து நிக்கிறது, அந்த மாதிரி ஒரு எல்லா ஆங்கிள்லயும் போய் பண்ணுவாரு பாருங்க. அதை அப்படியே லிஃப்ட் பண்ணி நிக்க வச்சுட்டு. ஸோ குலிகனோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பகவதியோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் அந்த மைதானத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெருப்பை வந்து காலில் எட்டி உதைப்பாங்க. இந்த பகவதியோட ஆட்டம் தான். ஸோ அடுத்து வந்து அவர் அந்த நெருப்பை எரிய வச்சிருக்காங்க, அதை வந்து எட்டி உதைக்கிறதுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கலாம், இது கண்டினியூஸா பேக் அண்ட் ஃபோர்த் எட்டி உதைச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க காஸ்டியூம்ஸே கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோ இருக்கும். அதையும் தாண்டி அந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணணும், அப்புறம் அந்த நெருப்பையும் எட்டி உதைக்கணும். அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல.
முருகன் தலையில அந்த அலங்காரம் வச்சாங்களா அதே மாதிரிதான் இது ஒரு டிஃப்ரெண்ட் இது. பட் ஆனா சேம் ஒரு 15 feet இருக்கும். இப்போ பகவதியோட தலையிலையும் வச்சுட்டு அவங்களும் திருப்பியும் இதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சேம் கான்செப்ட், அது தலையில வச்சுட்டு தரையை தொட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பியும் லிஃப்ட் பண்ணிட்டு இப்போ அதை வச்சு ஃபுல்லா ஸ்பின் பண்ணுவாங்க. அதான் ஸ்பின் பண்ணி முடிச்சு அவங்க அந்த ஆவேசம் முடிஞ்ச உடனே அவங்களை பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக தாங்க மொத்த கிரௌடுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இதுதான் வீரபத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை சுத்தி இடுப்புல அந்த பந்தம் குத்தி இருக்காங்க. அந்த பந்தம் அதுல எண்ணெய் ஊத்தி அதுக்கு மேல நெருப்பு பத்த வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் பயங்கர ஆவேசமா அதை விளையாடுவாரு. சோ அவருக்கு தலைக்கு மேல இந்த அலங்காரத்தை வச்சிருக்காங்க, அதையும் பத்த வச்சிருக்காங்க. சோ ஒரு ஐதீகம் என்னன்னா, இந்த வீரபத்ரன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மழை லைட்டா பெய்யும் அப்படின்றதான். பயங்கர சூடு சம்மர்ல. பட் சொன்ன மாதிரியே இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா தூறல் போட ஆரம்பிச்சது மழை. நானும் பெருசா நம்பல, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த வைபே டோட்டலா மாறிடுச்சு அந்த இடத்துல. ஒரு ஒரு அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட் டிவைன் ஃபீல் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் அந்த தலையில இருக்கிற அந்த வெயிட் அந்த எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்லோவா கோவில ஃபுல்லா சுத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தலையில இருக்கிற அந்த இதை கிரீடத்தை கழட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபுல் ஆவேசத்துல அந்த இடுப்புல சுத்தி இருக்க அந்த பந்தத்தை வச்சுட்டு பயங்கர ஆவேசமா ஆடுவாரு. நீங்களே இப்ப வீடியோல பாக்கலாம். அதை அந்த இதை கழட்டிட்டாங்க தலைக்கு மேல வச்சது. இப்போ அவர் அந்த இடுப்புல சுத்தி இருக்க அந்த பந்தத்தை வச்சுட்டு இப்ப ஃபுல் ஆவேசத்துல விளையாடுவாரு. பாருங்க. மேளத்துக்கும் அந்த அட்மாஸ்பியருக்கும் அந்த நெருப்புக்கும் அந்த டோட்டல் வைப், அது என்னால எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இட்ஸ் an experience, but you just have to experience it. அந்த காந்தாரா மூவி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா, அந்த ஃபைனல் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மேளம், அந்த எல்லா மக்களோட அந்த பிரார்த்தனை பிளஸ் அவங்க ஆவேசமா கத்திட்டு ஆடுறது. இது கோஇன்சிடென்ஸா என்னன்னு தெரியல. அங்க பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அங்க இவர் ஆடிட்டு இருக்காரு. இது ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க மழை பெய்யும் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்ட்டு. பட் ஆனா எனக்கு தெரியல, கோஇன்சிடென்ஸா இருக்கலாம். பட் மழை பெஞ்சது சொன்ன மாதிரியே. எல்லாரும் சொன்னாங்க இந்த வீரபத்ரன் பெர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணிட்டாத பாருன்ட்டு. நானும் நினைச்சேன் என்ன அந்த அளவுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. பட் ஆனா இப்ப அதை வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்ட் என்ன, அதோட இம்பாக்ட் என்னன்றது தெரியுது. உங்களுக்கு அது வீடியோல எந்த அளவுக்கு காமிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்த அட்மாஸ்பியர்ல இருந்த ஃபீல் டோட்டலா. அவ்வளவுதான் டேங்கோஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு மன நிறைவோட வீட்டுக்கு போறேன். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். பை பை டேங்கோஸ்.